Hello students, welcome to the channel NEET NCERT Tamil. So, நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் biological classification. இது class 11 biologyயோட second chapter. So, biological classification அப்படினா living organisms classify பண்றது தான் நம்ம biological classification அப்படினு சொல்லுவோம். So, எதுக்காக ஒரு living organisms classify பண்ணனும்? இப்போ நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலே அங்க things எல்லாத்தையும் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க? Food items-லாம் தனியாவும், washing items-லாம் தனியாவும், makeup items-லாம் தனியாவும் classify பண்ணி வச்சிருக்காங்க. அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு பொருளை எடுக்கறாந்தாலும் ஈஸியா போய் உங்களால எடுக்க முடியும். அதே மாதிரி லிவிங் ஆர்கானிசம்ஸ் நிறைய இருக்கு நம்ம வேர்ல்டுல. ஓகேவா? அது எல்லாத்தையும் நம்ம ஒரு கரெக்ட்டான கிளாசிஃபிகேஷன் கொடுத்தாதான் நமக்கு ஒரு ரிசர்ச் பண்றதாலும் ஸ்டடி பண்றதாலும் நமக்கு ஈஸியா பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கறதே கொண்டு வந்தாங்க. இப்போ இயர்லியர் டேஸ்ல பாத்தீங்க அப்படினா uses பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. லைக் கிளாத்திங்க்கு எந்தெந்த மாதிரியான அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது அண்ட் ஃபுட்டுக்கு எந்த மாதிரியான அனிமல்ஸ் வந்து யூஸ் ஆகுது இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸை வச்சு கிளாசிஃபை பண்ணது யார் அப்படின்னா அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனை கொண்டு வந்தாரு. ஸோ அரிஸ்டாட்டில் வந்து எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாரு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ். ஓகேவா? நமக்கு மார்ஃபாலஜி அப்படின்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், அதோட வெளி தோற்றத்தை வச்சு, அதுவும் சிம்பிளான வெளி தோற்றத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கிளாசிஃபை பண்ணியிருக்காரு. எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னா மெயினாக பிளான்ட்ஸ் அனிமல்ஸ்னு எடுத்திருக்காரு. அந்த பிளான்ட்ஸில் ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காரு. அனிமல்ஸை எதுக்கெல்லாம் ரெட் பிளட் இருக்கு, எதுக்கெல்லாம் ரெட் பிளட் இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காரு. ஸோ எப்படி இவர் பிரிச்சாருன்னு பாருங்க. இப்போ பிளான்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ பிளான்ட்ஸ் இருக்கு. பிளான்ட்ஸில் என்ன பிரிச்சிருக்காரு? ட்ரீஸ், ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப டாலாகவும் அண்ட் ஸ்ட்ராங்கான உட்டி ட்ரங்க் உடையது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ட்ரீன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரீக்கு வந்து என்ன இருக்கும்? நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஓகேவா? இந்த ட்ரீக்கு வந்து என்ன இருக்கும்? நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ட்ரீன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ட்ரீ அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? எதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டாலான ஸ்ட்ராங் உட்டி ட்ரங்க் இருக்கோ அது எல்லாத்தையும் ட்ரீனும், நெக்ஸ்ட்டு அதோட பேஸ்லேருந்து அதிகமான பிரான்ச்சஸ் வரும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பிளான்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேஸ்லேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும். பார்க்குறதுக்கு ஒரு புதர் மாதிரியான அப்பியரன்ஸ் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு புதர் மாதிரியான அப்பியரன்ஸ் இருக்கும். ஓகேவா? அதை வந்து என்னென்னு பிரிச்சிருக்காரு? ஷ்ரப் அப்படின்னு பிரிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்டெம் வந்து எப்படி இருக்காது அப்படின்னா ரொம்பலாம் ஸ்ட்ராங்காக இருக்காது. ஒரு டெண்டர் ஸ்டெம் தான் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? அதில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? டெண்டர் ஸ்டெம் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ டெண்டர் ஸ்டெம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெண்டர் ஸ்டெம் அப்படின்னா சாஃப்ட் ஸ்டெம். டெண்டர் ஸ்டெம் அப்படின்னா சாஃப்ட் ஸ்டெம். ஸோ வந்து எந்தெந்த மாதிரியான பிளான்ஸுக்கெல்லாம் சாஃப்டான ஸ்டெம் இருக்கோ அது எல்லாத்தையும் என்னென்னு பிரிச்சிருக்காரு? ஹெர்ப்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ ஷ்ரப்புங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஹெர்பை விட டாலராக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரீங்கிறது இது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணும்போது டாலராக இருக்கும். இப்போ நமக்கு பார்த்தாலே நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி பிளான்ட்ஸை ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் அனிமல்ஸை எதுக்கெல்லாம் ரெட் பிளட் இருக்குது, எதுக்கெல்லாம் ரெட் பிளட் இல்லை. ஸோ எதுக்கெல்லாம் ரெட் பிளட் இருக்குது? வெர்டிபிரேட்ஸ் மாதிரியான அனிமல்ஸ்க்கு ரெட் பிளட் இருக்கும். அதே நம்ம ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கைனோடர்மேட்டா இந்த மாதிரியான அனிமல்ஸ்க்குலாம் வந்து ரெட் பிளட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு? ஜஸ்ட் சிம்பிளான ஒரு கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு நெக்ஸ்ட் லினேயஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்திருக்காரு. இவர் 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காரு. இந்த 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் பிளான்டை, செகண்ட் ஒன் அனிமாலியா. ஸோ பிளான்ட்ஸ் மாதிரியான ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே பிளான்ட்ஸ் அப்படி அதாவது பிளான்டை அப்படிங்கிற கிங்டமில் கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ வந்து அது ஆல்கேயாக இருக்கட்டும், இதில் எந்த ஒரு கிளாசிஃபிகேஷனும் கொடுக்காம ஜஸ்ட் பிளான்ட்டோட அப்பியரன்ஸ் இருந்தாலே அதெல்லாம் பிளான்டை. அனிமல்ஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே அனிமாலியா அப்படின்னு 2 கிங்டம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக வந்து என்ன பண்ணிட்டாரு? பிரிச்சுட்டாரு. பட் நிறைய ஆர்கானிசம் இந்த 2 கேட்டகரிக்குள்ளேயுமே வராமல் இருந்தது. ஓகேவா? அண்ட் நிறைய கிரிட்டீரியாவை கன்சிடர் பண்ணாதான் நமக்கு ஒரு கரெக்ட் கிளாசிஃபிகேஷனை கொடுக்க முடியும். இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கிரிட்டீரியாவை யூஸ் பண்ணி நம்மளால கரெக்டாக கிளாஸிஃபை பண்ண முடியாது. ஸோ இதில் உங்களுக்கு நீட் பேசிஸில் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் யார் கொடுத்தா அப்படின்னா அரிஸ்டாட்டில் கொடுத்தாரு. எதை பேஸ் பண்ணி? சிம்பிள் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் லினேயஸ் யார் வந்து 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொடுத்ததுன்னு கேட்பாங்க. லினேயஸ். இந்த 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் RH வைட்டேக்கர் வராரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய கிரிட்டீரியா யூஸ் பண்ணியிருக்காரு. அதில் மெயின் கிரிட்டீரியா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் செல் ஸ்ட்ரக்சர். ஒரு செல் அப்படிங்கிறது அது ப்ரோகேரியாட்டிக் செல்லா, ஒரு சிம்பிள் செல்லா, இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் செல்லா, ஒரு செல் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, நிறைய செல் ப்ரெசென்ட் ஆயிருக்கா அப்படின்னு அந்த செல் ஸ்ட்ரக்சரை கன்சிடர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். தானாகவே ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணுதா இல்லை மற்ற அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கா, டெத் ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணியிருக்கா இல்லை லிவிங் ஆர்கானிசம் டிபெண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அது என்ன டைப் ஆஃப் நியூட்ரிஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காரு? கிரிட்டீரியா யூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பாடி ஆர்கனைசேஷன். வெறும் செல்லா
இல்லை அது ஒரு டிஷ்யூவா, இல்லை அது ஒரு ஆர்கனா, இல்லை அது ஆர்கன் சிஸ்டம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாடி ஆர்கனைசேஷனையும் அவர் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன், அது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டர்கோ பண்ணுதா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்டர்கோ பண்ணுதா அப்படிங்கிற மாதிரியான கிரைட்டீரியாவை யூஸ் பண்ணியிருக்காரு. பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப், அதோட ஆன்செஸ்டர்ஸ், அதோட டிஎன்ஏவை கம்பேர் பண்ணுறது, இது மாதிரி நிறைய கிரைட்டீரியாவை யூஸ் பண்ணி ஆர்ஹெச் வைட்டேக்கர் எந்த இயரில் 1969 ஓகேவா 1969 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்தது யார்? லினேயஸ். வெறும் 2 கிங்டம் தான் கொண்டு வந்தார். பட் ஆர்ஹெச் வைட்டேக்கர் 1969 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காரு. என்னென்ன மாதிரியான கிரைட்டீரியா யூஸ் பண்ணாரு? இந்த கிரைட்டீரியா எல்லாமே இம்பார்ட்டன்ட். செல் ஸ்ட்ரக்சர், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், பாடி ஆர்கனைசேஷன், ரீப்ரொடக்ஷன், பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்னா எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப். அந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனீரா. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கிங்டம் பேர் என்னது? மொனீரா. இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட் பார்த்துக்கங்க. மொனீரா. நெக்ஸ்ட் புரோட்டிஸ்டா. ஓகேவா, செகண்ட் கிங்டம் பேர் புரோட்டிஸ்டா. தேர்ட் கிங்டம் பேர் ஃபங்கை. ஃபோர்த் கிங்டம் பேர் பிளான்டை. ஃபிஃப்த் கிங்டம் பேர் அனிமலியா. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு? 5 கிங்டமாக என்ன பண்ணியிருக்காரு? லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்தையுமே கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அந்த 5 கிங்டம் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 கிங்டமில் ஃபர்ஸ்ட் கிங்டம் என்ன அப்படின்னா மொனீரா. ஸோ மொனீராவில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணாரு அப்படின்னா எல்லா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசமையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கு ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட் அப்படின்னா என்னன்னு தெரியணும், பிகாஸ் இது வந்து பேசிக். ஓகேவா, ப்ரோகேரியாட் அண்ட் யூகேரியாட்னா என்னன்னு தெரியணும். ஸோ ப்ரோகேரியாட் அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் செல். அந்த செல்லில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருக்காது. மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் இல்லாதது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? இருக்காது. ஓகேவா, மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் அதில் இருக்காது. அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் இருக்காது. மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸும் அதில் இருக்காது. ஓகேவா, நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருக்காது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. ஜஸ்ட் ஒரு அன்டெவலப்ட் ப்ரிமிட்டிவ்னு சொல்லலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் உள்ள செல் மாதிரியான ஒன்று தான் என்ன அப்படின்னா இந்த ப்ரோகேரியாட் அப்படிங்கிறது. இந்த யூகேரியாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். ஓகேவா, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருக்கும். மெம்பரேன் பவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த நியூக்ளியஸை சுற்றி மெம்பரேன் இருக்கும், அந்த ஆர்கனல்ஸை சுற்றி மெம்பரேன் இருக்கும். அதுக்கு பேர் தான் மெம்பரேன் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் அதில் இருக்கும், அதுக்கு பேர் தான் என்னது? யூகேரியாட். ஸோ அந்த மாதிரி மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் இல்லாதது. ஓகேவா, நியூக்ளியஸை சுற்றி மெம்பரேன் இல்லாதது, ஆர்கனல்ஸை சுற்றி மெம்பரேன் இல்லாத ஆர்கானிசம் பேர் ப்ரோகேரியாட். இந்த மாதிரி எல்லா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசமையும் ஒரு குரூப்பில், அதாவது ஒரு கிங்டமில் போட்டாங்க. அதுக்கு பேர் தான் மொனீரா அப்படிங்கிற கிங்டம். நெக்ஸ்ட் புரோட்டிஸ்டா அப்படிங்கிற கிங்டம் கொண்டு வந்தாங்க. அதில் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ப்ரோகேரியாட் எதுவும் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. பட் அதில் உள்ள எல்லா யூகேரியாட்டிக் ஆர்கானிசமே சிங்கிள் செல்டாக இருக்கும். யூனி செல்லுலார் அப்படின்னா சிங்கிள் செல். ஓகேவா, ஒரு செல் இருக்கிறது. மல்டி செல்லுலார்னா நிறைய செல் இருக்குது. ஸோ யூனி செல்லுலார் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் எல்லாத்தையுமே எதில் கிளாஸிஃபை பண்ணாங்க? புரோட்டிஸ்டால கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபங்கை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் தான். அதில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாமே ஹெட்டிரோட்ரோஃபிக்காக இருக்கும். ஹெட்டிரோட்ரோஃபிக்னா மற்ற மெம்பர்ஸ், அதாவது மற்ற ஆர்கானிசம்டேருந்து ஃபுட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதனால ஃபுட்டை தானாக சிந்தசைஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் ஹெட்டிரோட்ரோஃபிக். ஸோ ஃபங்கையில் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் ஹெட்டிரோட்ரோஃபிக்காக இருக்கும். பிளான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதே யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் தான் இருக்கும். பட் அதில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? குளோரோஃபில் மெயினாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த மாதிரியான ஆர்கானிசம் தான் இந்த கிங்டமில் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ பிளான்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும்? யூகேரியாட்டிக் குளோரோஃபில் கண்டெய்னிங் ஆர்கானிசம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அனிமல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டி செல்லுலார், நிறைய செல்ஸ்னால மேடானது, ஹெட்டிரோட்ரோபிக், மற்ற ஆர்கானிசமாக ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கும். யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் இதெல்லாமே எதில் இன்க்ளூட் ஆயிருக்கு? அனிமல்ஸில் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த டேபிள் பார்க்க போகிறோம். இந்த டேபிள் உங்கள் என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்ஸ். ஓகேவா, 5 கிங்டம்ஸ் இருக்குது, அதுக்கான டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், எப்படி எப்படி ஒவ்வொரு கேரக்டரும் இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு மொனீரா. ஓகேவா, ஸோ மொனீரா அப்படிங்கிறதோட செல் டைப் எந்த மாதிரியான டைப் இருக்குன்னு சொன்னேன்? ப்ரோகேரியாட்டிக். ப்ரோகேரியாட்டிக்னா என்னது? வெல் டிஃபைன்ட் நியூக்ளியஸ் அண்ட் வெல் டிஃபைன்ட் ஆர்கனல்ஸ், அதாவது மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் அண்ட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்காதது ப்ரோகேரியாட். ஸோ வந்து என்னது? மொனீரால என்ன இருக்கும்? ப்ரோகேரியாட்டிக் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் புரோட்டிஸ்டால என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? யூகேரியாட். மிச்சம் எல்லாமே ஓகேவா, மொனீரா மட்டும் தான் ப்ரோகேரியாட்டிக், மிச்சம் எல்லாமே யூகேரியாட்டிக். ஸோ புரோட்டிஸ்டால யூகேரியாட்டிக். ஃபங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
யூகேரியாட்டிக். பிளான்ட்டையில் யூகேரியாட்டிக், அனிமல்ஸில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அதோட செல்வால். செல்வால்னா அது செல்லை சுற்றி இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஓகேவா? ப்ரொடெக்ஷனுக்காக உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம செல்வால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்வால் வந்து பிளான்ட்ஸில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா செல்லுலோஸ்னால மேட் ஆயிருக்கும். ஓகேவா? செல்வால் வந்து பிளான்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எதனால மேட் ஆயிருக்கும்? செல்லுலோஸ். பட் இந்த மொனீரால செல்வால் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது செல்லுலோஸ்னால ப்ரெசென்ட் ஆயிருக்காது. எந்த மாதிரியான செல்வால்? நான் செல்லுலோசிக் செல்வால் தான் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எதனால மேட் ஆயிருக்கும் அப்படின்னா பாலிசாக்கரைட் அண்ட் அமைனோ ஆசிட்னால மேட் ஆயிருக்கும். ஸோ பாலிசாக்கரைட்னா சுகர். ஓகேவா? சுகர் அண்ட் அமைனோ ஆசிட் ப்ரோட்டீனோட ஒரு கான்ஸ்டிட்யூவன்ட் தான். ஓகேவா? ப்ரோட்டீனோட ஒரு மோனோமர் தான் என்ன அப்படின்னா இந்த அமைனோ ஆசிட் அப்படிங்கிறது. ஸோ இந்த சுகர் அண்ட் ப்ரோட்டீனோட அந்த கான்ஸ்டிட்யூவன்டான அந்த அமைனோ ஆசிட்னால என்ன பண்ணியிருக்கோம்? இந்த நான் செல்லுலோசிக் செல்வால் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எதில் அப்படின்னா மொனீரால. புரோட்டிஸ்டால சில ஆர்கானிசமில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த செல்வால் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஃபங்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், செல்வால் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எதனால மேட் ஆயிருக்கும்? கைட்டினால மேட் ஆயிருக்கும். கைட்டின் அப்படிங்கிறது ஒரு மாடிஃபைடு சுகர் தான். ஓகேவா? ஒரு மாடிஃபைடு சுகர் தான் என்னது? கைட்டின் அப்படிங்கிறது. ஸோ ஃபங்கையில் செல்வால் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எதனால மேட் ஆயிருக்கு? கைட்டினால ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பிளான்ட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வால் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எதனால மேட் ஆயிருக்கும் அப்படின்னா செல்லுலோஸ்னால மேட் ஆயிருக்கும். அனிமல்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அனிமல்ஸில் என்னது? செல்வால் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஓரளவு செல்வால் இருக்குது. பட் அனிமல்ஸில் மட்டும் என்னது? செல்வால் சுத்தர இருக்காது. ஸோ அனிமாலியால் செல்வால் இருக்காது, அனிமல்ஸில் செல்வால் ஆப்சென்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் மெம்பரேன். ஓகேவா? நியூக்ளியர் மெம்பரேன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையான்னு. ஸோ எதில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆயிருக்காது? ப்ரோகேரியட்ஸில் மட்டும்தான் நியூக்ளியர் மெம்பரேன் ப்ரெசென்ட் ஆயிருக்காது. அப்போ மொனீரால நியூக்ளியர் மெம்பரேன் ஆப்சென்ட். இதே புரோட்டிஸ்டால நியூக்ளியர் மெம்பரேன் ப்ரெசென்ட். ஃபங்கையில் ப்ரெசென்ட், பிளான்ட்டையில் ப்ரெசென்ட், அனிமாலியால ப்ரெசென்ட். எதில் மட்டும்தான் இருக்காது? மொனீரால மட்டும் இருக்காது. ஓகேவா? மொனீரா மட்டும்தான் ப்ரோகேரியாட்டிக், மொனீரால மட்டும்தான் நியூக்ளியர் மெம்பரேன் ஆப்சென்ட் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் பாடி ஆர்கனைசேஷன். அதோட பாடி வந்து எப்படி ஆர்கனைஸ் ஆயிருக்கு? ஸோ பாடி ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மொனீரால செல்ஸ் எல்லாமே வந்து செல்ஸ் தான். ஓகேவா? எல்லாமே செல்னால மேட் ஆயிருக்கும். எதுவும் செல் இல்லாமல் இருக்கிறது இல்லை. பிகாஸ் செல் இருந்தால் தான் அதை லிவிங் ஆர்கானிசமாக நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். ஸோ மொனீரா வந்து செல்லுலார், புரோட்டிஸ்டா வந்து செல்லுலார். இது எல்லாத்துலேயுமே சிங்கிள் செல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி செல்லுலார். ஓகேவா? நிறைய செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த நிறைய செல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்தது சேர்ந்து டிஷ்யூவாக ஃபார்ம் பண்ணும். அந்த டிஷ்யூ ஃபங்கையில் எப்படி இருக்குது அப்படின்னா லூஸ் டிஷ்யூவாக இருக்குது. அந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்காது. ஓகேவா? ஒரு லூஸ் டிஷ்யூ தான் என்ன பண்ணும்? ஃபார்ம் பண்ணும். பிளான்ட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ இருக்கும். டிஷ்யூலாம் சேர்ந்து ஆர்கனை ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் அனிமாலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ இருக்கும், ஆர்கன் இருக்கும், ஆர்கன் சிஸ்டம் இருக்கும். ஸோ இதில் மட்டும்தான் ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. அனிமாலியாவில் மட்டும்தான் ஆர்கன் சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. பிளான்ட்டையிலையும் ஆர்கன் சிஸ்டம் ப்ரெசென்ட் ஆகல, ஜஸ்ட் டிஷ்யூ அண்டு ஆர்கன் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அது எந்த மாதிரி ஃபுட்டை வந்து எடுத்துக்குது, அது நியூட்ரிஷன் வந்து எந்த வேலை எடுத்துக்குது? ஃபர்ஸ்ட் மொனீராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மொனீரானே ஜென்ரலாக நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாக்டீரியாஸ். ஓகேவா? மொனீரானாலே ஜென்ரலாக பாக்டீரியாஸ். ஸோ அப்போ மொனீராவில் ஆட்டோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இருக்குது. ஆட்டோட்ரோஃபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் தானாவே ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணுறது தான் ஆட்டோட்ரோஃபிக். ஆட்டோ அப்படின்னு வருதுல, அப்போ தானாவே என்ன பண்ணுறது? ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணுறது. இதில் ரெண்டு மெத்தட் மூலியமாக அது என்ன பண்ணும்? ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் கீமோசிந்தட்டிக், செகண்ட் ஒன் ஃபோட்டோசிந்தட்டிக். கீமோசிந்தட்டிக்னா கெமிக்கல்ஸ் மூலியமாக ஃபுட்டை, அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலியமாக அதுக்கு என்ன வரும் அப்படின்னா எனர்ஜி வரும். அந்த எனர்ஜியை வச்சு, அதாவது கெமிக்கல் எனர்ஜியை வச்சு அது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கீமோசிந்தட்டிக். அதே லைட் எனர்ஜியை வச்சு ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் ஃபோட்டோசிந்தட்டிக். ரெண்டுலேயுமே என்ன தான் பண்ண போகுது? சிந்தசிஸ் தான் பண்ண போகுது. பட் கீமோசிந்தட்டிக்னா கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ண போது, ஃபோட்டோசிந்தட்டிக் ஃபோட்டோனா லைட் எனர்ஜியை யூஸ் பண்ண போகுது. நெக்ஸ்ட் ஹெட்டிரோட்ரோஃபிக் ஆர்கானிசம்ஸும் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஹெட்டிரோட்ரோஃபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ரெண்டு டைப் இருக்குது, சாப்ரோட்ரோஃபிக், பேராசைட்டிக். சாப்ரோட்ரோஃபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெத் ஆர்கானிசம். ஓகேவா? டெத் அண்ட் டிகேயிங் மேட்டர் இருக்குல்ல, அழுகி போன அந்த இறந்த ஆர்கானிசம்ஸ் இருக்குல்ல, அதிலிருந்து நியூட்ரிஷனை எடுத்துக்குது அப்படின்னா அதுக்கு பேர் சாப்ரோட்ரோஃபிக். இதே லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து நியூட்ரிஷனை எடுத்துக்குது அப்படின்னா அதுக்கு பேர் பேராசைட்டிக். நெக்ஸ்ட் நம்ம புரோட்டிஸ்டால நியூட்ரிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆட்டோட்ரோஃபிக், அதாவது ஆட்டோட்ரோஃபிக்கில் ஃபோட்டோசிந்தட்டிக் மட்டும் இருக்கும். அண்ட் ஹெட்டிரோட்ரோஃபிக் ஆர்கானிசமும் அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஹெட்டிரோட்ரோஃபிக்னா என்னது? மற்ற ஆர்கானிசம்லேருந்து ஃபுட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. நெக்ஸ்ட் ஃபங்கையில் ஆட்டோட்ரோஃபிக்கே கிடையாது, ஜஸ்ட் ஹெட்டிரோட்ரோஃபிக் மட்டும்தான். ஹெட்டிரோட்ரோஃபிக்லேயே ரெண்டு டைப்ஸ் இருக்குது. சாப்ரோட்ரோஃபிக் அப்படின்னா டெத் ஆர்கானிசம்லேருந்து ஃபுட்டை என்ன பண்ணுறது? எடுத்துக்கிறது, நியூட்ரிஷனை அப்டெயின் பண்ணிக்கிறது. பேராசைட்டிக்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ்லேருந்து. ஓகேவா? லிவிங் ஆர்கானிசம்னா ஒரு ஹோஸ்ட் மாதிரியான ஒரு ஆர்கானிசம் இருக்கும், அதுலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது நியூட்ரிஷனை அப்டெயின் பண்ணிக்கும். அதுக்கு பேர் தான் பேராசைட்டிக் அப்படின்னு
அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெட்டிரோட்ரோஃபிக், அதில் 2 டைப், சாப்ரோட்ரோஃபிக், பாராசைட்டிக். நெக்ஸ்ட் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோட்ரோஃபிக். ஆட்டோட்ரோஃபிக்லேயும் எந்த மெத்தட்? ஃபோட்டோசிந்தட்டிக் மூலியமாக என்ன பண்ணும்? பிளான்ட் வந்து ஃபுட்டை வந்து அப்டைன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் அனிமாலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிரோட்ரோஃபிக், அதில் 2 இருக்குது, ஹோலோசோயிக், சாப்ரோட்ரோஃபிக். சாப்ரோட்ரோஃபிக்னா உங்களுக்கு தெரியும், டெத் அண்ட் டிகேயிங் மேட்டர்லேருந்து நியூட்ரிஷனை அப்டைன் பண்ணுறது. ஹோலோசோயிக்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபுட்டை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்துக்கிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணுறோம். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுறோம்? இன்ஜெக்ஷன் பண்ணுறோம். அடுத்து அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறம் பாடியில் அப்சார்ப் ஆகுது, அப்புறம் நியூட்ரியன்ஸ் அசிமுலேட் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே சேர்த்த ஒரு நியூட்ரிஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோலோசோயிக் நியூட்ரிஷன் சொல்லுவோம். ஒரு சாப்பாடை எடுத்துக்கிட்டு அதை டைஜஸ்ட் பண்ணி அதுலேருந்து நியூட்ரிஷனை அப்சார்ப் பண்ணுற அந்த மெத்தடுக்கு பேர் தான் ஹோலோசோயிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அனிமாலியாவுக்கு எந்த மாதிரியான மெத்தட்? ஆட்டோட்ரோஃபிக்லாம் கிடையாது, ஹெட்டிரோட்ரோஃபிக் மட்டும்தான். அதில் 2 இருக்குது, ஹோலோசோயிக் அண்ட் சாப்ரோட்ரோஃபிக். ஸோ இந்த டேபிளர் காலம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதில் வந்து மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே சிமிலாரிட்டி இருக்கும். எதுக்கு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப்பில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோட்ரோஃபிக்கும் ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஹீமோசிந்தட்டிக்கும் ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஃபோட்டோசிந்தட்டிக், ஹெட்டிரோட்ரோஃபிக், சாப்ரோட்ரோபிக், பாராசைட்டிக்னு நிறைய டைப் ஆஃப் நியூட்ரிஷன் எதில் வந்து மெயினாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக் குரூப்பான மொனீரால தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனுக்கு அடுத்து 3 டொமைன் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த 3 டொமைன் சிஸ்டமில் பார்த்தீங்க அப்படின்னா மொனீரா இருக்குல்ல, மொனீரா ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம், இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 தான் சப்டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது ஆர்கேயா, பாக்டீரியா. நெக்ஸ்ட் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் எல்லாத்தையும் ஒரு டொமைனில் அரேஞ்ச் பண்ணாங்க, அதுக்கு பேர் தான் யூகேரியா அப்படிங்கிறது. ஸோ மொனீராவை 2 டொமைனாக பிரிச்சிருக்காங்க, ஆர்கேயா, பாக்டீரியா அண்ட் இன்னொரு டொமைன். இதில் வந்து எது மட்டும்தான் இன்க்ளூட் ஆயிருக்கும்? யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் மட்டும்தான் இதில் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ இங்கே 3 டொமைன் சிஸ்டம் வந்து என்ன பண்ணாங்க? உருவாக்குனாங்க. ஸோ இப்போ 3 டொமைன் வந்தது அப்படின்னா இப்போ என்ன ஆகுது? எக்ஸ்ட்ராவாக ஒரு கிங்டம் வந்து வரும். ஓகேவா, ஆர்கேயா அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு கிங்டம் வரும், ஆர்கேயா பாக்டீரியான்னு தனித்தனியாக. ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு கிங்டம் வந்தது அப்படின்னா டோட்டலாக எத்தனை இருக்கும்? 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக நீங்கள் படிக்க வேணாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. மொனீராவை ஆர்கேயா, பாக்டீரியா அண்ட் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸை யூகேரியா அப்படின்ட்டு 3 டொமைன் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 3 டொமைன் சிஸ்டம் வந்ததுனால 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனும் வந்திருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதை பற்றி என்சிஆர்டியில் டீட்டெயிலாக கொடுக்கல. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணதில் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நிறைய விஷயத்தை கரெக்டாக கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சுது. ஓகேவா, யூனிசெல்லுலார்லாம் தனியாகவும், யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக்லாம் தனியாகவும், அனிமல்ஸை தனியாகவும், பிளான்ஸ் தனியாகவும், பாக்டீரியாவை தனியாகவும் நம்மளால் ஈஸியாக கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சுது. ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதில் எந்தெந்த மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, முன்னாடி எப்படி பிரிச்சிருந்தாங்க, அதில் என்னென்ன ட்ராபேக் இருந்தது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் அது. Kingdom Protista has brought together Chlamydomonas and Chlorella. So Chlamydomonas and Chlorella-க்கு செல் வால் இருக்கும். ஓகேவா, ஸோ செல் வால் இருக்கிற காரணத்தினால இது ரெண்டையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா முன்னாடி பிளான்ஸில் சேர்த்துருந்தாங்க. இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ Chlamydomonas and Chlorella-வை பிளான்ஸில் சேர்த்துருந்தாங்க. எதனால அப்படின்னா அதுக்கு செல் வால் இருக்கிறதுனால. பட் ஆஃப்டர் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்த அப்புறமா Chlamydomonas and Chlorella-ங்கிறது ஒரு யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்தது. இது வந்து மல்டி செல்லுலார் இல்லை, இதுக்கு டிஷ்யூவும் இல்லை, இதெல்லாம் என்னது யூனிசெல்லுலார் யூகேரியாட் அப்படிங்கிறதுனால இது என்ன பண்ணாங்க அப்படின்னா பாரமீசியம் அண்ட் அமீபாலாம் இருக்குல்ல, கிங்டம் புரோட்டிஸ்டா அப்படிங்கிற குரூப்பில் பாரமீசியம் அண்ட் அமீபாலாம் இருக்கும், அதோட சேர்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ Chlamydomonas and Chlorella எந்த குரூப்பில் இருக்குது? புரோட்டிஸ்டால இருக்குது. இந்த பாயிண்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிங்டம் புரோட்டிஸ்டால தான் என்ன இருக்குது அப்படின்னா Chlamydomonas and Chlorella இருக்குது. ப்ரீவியஸாக இயர்லியராக அது எங்கே இருந்தது? ஆல்கைங்கிற குரூப்பில் பிளான்ஸில் இருந்தது. ஓகேவா, ஆனால் இப்போ கிளாஸிஃபை பண்ணது எதனால? யூனிசெல்லுலார் யூகேரியாட் அப்படிங்கிறதுனால Chlamydomonas and Chlorella-வை எதோடு சேர்த்திருக்காங்க? புரோட்டிஸ்டால சேர்த்திருக்காங்க. ஸோ புரோட்டிஸ்டால குரூப்பில் தான் பாரமீசியமும் அமீபாவும் இருக்குது. இதுக்கு செல்வால் கிடையாது. ஸோ அவங்க செல்வாலுங்கிற கிரிட்டீரியாவே எடுத்துக்கல. எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க? யூனிசெல்லுலார் யூகேரியாட் அப்படிங்கிறதுனால Chlamydomonas, Chlorella, பாரமீசியம், அமீபா இதெல்லாம் எந்த குரூப்பில் தான் இருக்குது? புரோட்டிஸ்டால தான் இருக்குது. இது ஆல்கையோட இல்லை. இது பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.